இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு மாயாவும் ரகுராம் அவங்களும் வண்டியில் போய்கிட்டு இருக்காங்களா, அந்த சீன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. நான் எப்போவுமே அவகிட்ட பேசுகிறதுக்கு தூது அனுப்புறதுலாம் கிடையாது. இந்த டைம் தான் முதல் தடவையாக ஒன்று நான் தூது அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லுங்கள் பெரியப்பா, நான் எதனால் அப்படியே போய் பெரியம்மா கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா சொல்ல, ரொம்ப நாளாக அவள் எதே மனசில் யோசிச்சுட்டே இருக்கா, என்கிட்ட சொல்ல முடியாமல் தவிச்சிட்டு இருக்கா, அதை எப்படியாவது என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்ல ஒரு பிளானும் போட்டு கொடுக்குறாரு. இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, சூப்பர் பெரியப்பா, இதை வந்துட்டு அப்படியே பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி மாயா சொல்கிறாங்க. அடுத்த சீனில் ஜானகி அவங்க உட்காந்து கிச்சனில் சமைச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு மாயா வர்றாங்க. பெரியம்மா, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்ல, யாரை பற்றி, எதுக்காக கேட்கணும், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேள்வியாக கேட்குறாங்க. உங்ககிட்ட ஒரு கேள்வி தான் கேட்க போகிறேன்னு சொன்னேன், நீங்கள் எங்கிட்ட இத்தனை கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா சொல்ல, இப்போலாம் இந்த வீட்டில் கேள்வினாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது மாயா, அதான் அப்படி கேட்டேன் அப்படின்னாங்க. சரி சரி, இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், நம்ம வீட்டிலே பெஸ்ட்டு கப்பல்ஸ்னால் யாருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, என்னது அப்படின்னு சொல்லி ஜானகி கேட்குறாங்க. அதான் பெரியம்மா, சிறந்த ஜோடி அது யாருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, சிறந்த ஜோடி இங்கே யார் இருக்கா, மணி அண்ணனும் பத்மா அவங்களும் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, போங்க, அவங்க என்ன சிறந்த ஜோடி, அவங்களுக்கு வேறு யாராவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, வேறு யார் இருக்கா, அடுத்து சிவா தம்பியும் பார்வதியும் தான் அப்படின்னு சொல்ல, என்ன பெரியம்மா நீங்கள் யார் யாரெல்லாம் சிறந்த ஜோடி இல்லையோ அவங்கள தான் நீங்கள் கரெக்டாக பார்த்து பார்த்து சொல்கிறீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜோடி இருக்காங்க, அவங்கள மாதிரி பெஸ்ட் கப்பிள்ஸ் யாருமே கிடையாது. அது மட்டும் கிடையாது, அவங்க மனசில் நினச்சது கூட அப்படியே ஷேர் பண்ணிப்பாங்களா அப்படின்னு சொல்ல, ஜானகி வந்துட்டு யோசிக்கிறாங்க. அது யார் அப்படின்னு சொல்ல, என்ன பெரியம்மா நீங்கள், நான் யாரை பற்றி சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியாதா, சிறந்த காதல் ஜோடி வேற யாரு, நீங்களும் பெரியப்பாவும் தான் அப்படின்னு சொல்ல, அட போமாயா அப்படின்றாங்க. ஐயோ பெரியம்மா, நான் உங்களுக்காக ஒரு நியூஸ் கொண்டு வந்திருக்கேன், இப்போ இதை உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, என்னது அப்படின்ற மாதிரி ஜானகி கேட்குறாங்க. ரொம்ப நாளாக நீங்கள் மனசுக்குள்ள ஒன்று யோசிச்சுட்டே இருக்கீங்களா, அதை பெரியப்பா கிட்ட சொல்ல முடியாமல் தவிக்கிறீங்களா, அதை வந்துட்டு நாளை காலையில் நீங்கள் பெரியப்பா கிட்ட சொல்ல போகிறீங்களா, அதுக்கு ஒரு பிளான் வச்சுருக்காரு. அவர் நாளை காலையில் வெளியில் வந்துட்டு வேலை கிளம்புவாராம். அப்போ நீங்கள் வரணுமா, என்னை வந்துட்டு வெளியில் விட்டுற முடியுமா கோவிலில் அப்படின்னு சொல்லி கேட்பீங்களா. அதுக்கு வந்துட்டு பெரியம்மா சொல்லுவாங்களா, இல்லை இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெரியப்பா கிளம்பிடுவாங்களாம். நீங்கள் வந்துட்டு அப்படியே சோகமாக நின்றுட்டு இருப்பீங்களா, மறுபடியும் அவர் வருவாராம். சரி சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்போ நீங்கள் சொல்வீங்களா, பெரியம்மா நான் வந்துட்டு கோவிலுக்கு வரணும்னா நீங்களே என் கூட சேர்ந்து உள்ளே வந்து சாமி கும்பிடணும்னு சொல்வீங்களாம். அப்போ பெரியப்பா சொல்வாரா, இல்லை இல்லை நான் உன்னை விட மட்டும்தான் வருவேன், சாமியெல்லாம் நான் கும்பிட மாட்டேன், எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாராம். இல்லை நீங்கள் சாமி கும்பிட்டா தான் நான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும், சரி சரி உனக்காக நான் வந்துட்டு கும்பிட்றேன் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரா. அப்போ நீங்கள் கூட ஏறி போயிடணும் அப்படின்னு சொல்லி, இது என்னம்மாயா அப்படின்றாங்க. இவ்வளோதான் பெரியம்மா, இதை நீங்கள் கரெக்டாக பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்ல, அடுத்த நாள் காலையில் அதே மாதிரியே ரகுராம் அவங்க கிளம்பி நிற்கிறாங்க. ஜானகி அவங்க வர்றாங்க. மாயா அந்த பக்கம் நின்று டீ குடிச்சிட்டு அப்படின்னு சொல்ல, என்னங்க என்னை வெளியில் விட்டுற முடியுமா அப்படின்னு கேட்க, இல்லை எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் அவங்க கிளம்புறாங்க. அப்போ வந்துட்டு குறுக்க இந்த கௌசிக் வந்து அப்படின்ற மாதிரி சிவா வர்றாரு. அண்ணி நான் உங்களை விடுறேன் அண்ணி அப்படின்னு சொல்ல, ஐயோ பிளான் எல்லாம் சொதப்புதே அப்படின்னு சொல்லிட்டு மாயா குடுகுடுன்னு ஓடி வந்து, சித்தப்பா என்னை நீங்கள் வெளியில் விடணும் அப்படின்றாங்க. அதுக்கு என்ன மாயா, முதல்ல அண்ணியை விட்டுட்டு அதுக்கடுத்து ஒன்றை விடுறேன் அப்படின்னு சொல்ல, இல்லை இல்லை நான் போகிற வழி வேற, பெரியம்மா போகிற வழி வேற அப்படின்னு வந்துட்டு மாயா சொல்லிடுறாங்க. அப்போ வெளியில் போன ரகுராம் வந்துட்டு, ஐயோ இப்போ தான் நம்ம கேரக்டரில் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு வந்து, சரி சரி வா நானே ஒன்றை விட்டுறேன் அப்படின்னு சொல்ல, அப்போ நான் வரணும்னா நீங்கள் கோயிலுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் முடியாது நீ மட்டும் வா அப்படின்றாங்க. இல்லை நீங்கள் கோயிலுக்கு வந்தால் தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி, சரி உனக்காக வரேன் அப்படின்னு சொல்லி அவங்க என்னென்ன பிளான் போட்டாங்களோ அதை அப்படியே சொல்லிட்டு பூஜை சாமான்லாம் போய் எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி அவங்க எடுக்க போகிறாங்க. இந்த பக்கம் மாயாவும் சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி கிளம்பி போக, அடுத்து ஜானகி அவங்க கிளம்பி ரெடியாக இருக்காங்க. அந்த நேரத்தில் சீனு மாடியிலேருந்து கீழே வர்றாரு. சீனு இங்கே வா, இப்போ எப்படி போறியோ அப்படியே திருப்பி வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்ல, அத்தை அப்படின்ற மாதிரி சீனு முழிக்கிறாரு. நேற்று நைட்டு வந்த மாதிரி வரக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு சீனு தயக்கத்திலே இருக்க, எனக்கு எல்லாமே தெரியும், இத்தனை நாள் நான் மாயாவை பற்றி உங்கள் மாமா கிட்ட பேசியிருக்கேன், ஆனால் இப்போ தான் முதல் முறையாக உன்னை பற்றி மாயாவை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு சொல்ல, சீனுக்கு வந்துட்டு ஒரே ஷாக் ஆகிடுது. எனக்கு எல்லாம் தெரியும், உனக்கும் மாயாவுக்கு என்ன உறவு இருக்குன்னு தெரியும், நீ எதுக்கு கவலைப்படாத, நீ சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் முக்கியம், உன்னை வளர்த்தவடா நான், சின்ன வயசுலேருந்தே உன்னோட ஒவ்வொரு அசைவை வச்சு நான் எதனாலும் கண்டுபிடிச்சிருவேன், நீ எதுக்கு கவலைப்படாத, உடம்ப பார்த்துக்கோ புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி அவங்க கிளம்புறாங்க ரகுராம் அவங்க கூட வண்டியில். அந்த பக்கம் மாயா வந்துட்டு கிளம்பி வெளியில் போகிற நேரத்தில் சீனு வர்றாங்க. வா நான் உன்னை கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்ல, இருக்கட்டும் நான் சித்தப்பா கூட போயிடுறேன் அப்படின்ற மாதிரி மாயா சொல்ல, இனிமேல் காலம்பூரா உன்னை நான் தானே ஏற்றிட்டு போகணும் வா அப்படின்னு சொல்ல, இவன் ஏன் எப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு மாயா மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க. நீ என்ன யோசிக்கிறேன்னு தெரியுது, இவன் எப்படி பேசுகிறான்னு தானே யோசிச்சுட்டு இருக்க, எல்லாம் நமக்கு நல்லது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி சொன்னதெல்லாம் சொல்கிறாங்க. அட பைத்தியக்காரா, நீ செல்ஃபிஸாக யோசிக்காத, இது வீட்டில் தெரிஞ்சால் என்ன பிரச்சனை ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மாயா சீனுவோட வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு. இந்த பக்கம் வந்துட்டு சீனு, ஐயோ இவகிட்ட சொன்னதே
செஞ்சது தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்க அடுத்து வந்துட்டு ரகுராம் அவங்களும் ஜானகி அவங்களும் வண்டியில் போய்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நான் இப்போ சொல்ல போகிறது பெரிய விஷயம் ஏற்றுப்பீங்களான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ரொம்ப பேசிக்கிட்டே வராங்க. அந்த பக்கம் ரகுராம் அவங்க நீ என்ன சொன்னாலும் நான் ஏற்றுக்குருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கோவிலுக்கு தான் போகிறாங்க. யார் பேரில் அர்ச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பூசாரி கேட்க சாமி பேரில் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரே மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த சீனில் 2 பேர் தனியாக நின்று பேசிகிட்டு இருக்காங்க. மாயா சீனு காதலை பற்றி சொல்ல ரகுராம் அவங்க நெஞ்சு வெளியில் பிடிச்சிட்டு கீழே மயங்குறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிருது.